வணக்கம் எல்லோருக்கும். நான் சின்னா. இன்றைய தினத்திலும் நாங்கள் இந்த ஆரம்பியுங்கள் என்ற ஒரு தலைப்பில் உங்களோட கதைக்கலாம்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். ரைட், ஸ்டார்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். என்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்னு சொன்னால் அதை பிற்போடாமல் அதை காலம் தாழ்த்தாதபடி ஆரம்பிக்கிறதான் ஒரு சிறந்த விடயம். அந்த துணைப்பொருளை மையமாக கொண்டு இன்றைய நாளில் அதாவது எங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் எங்களுடைய வருமானத்தோட தொடர்புபடுத்தி கதைப்போம். ஓகே, எல்லாரும் சொல்கிற விஷயந்தான், நீங்கள் ஏதாவது ஒரு வியாபார முயற்சி செய்யணும்னு சொல்லி விருப்பப்பட்டால் ஒரு சிறிய அளவிலாவது நீங்கள் ஆரம்பிங்க. யோசிச்சு கொண்டு இருக்காங்க காலம் பெறும் எப்பயாவது செய்வோம், கொஞ்சம் பெரிய அளவில் செய்வோம்னு சொல்லி யோசிச்சு கொண்டு இருக்காமல் உங்களுக்கு எது ஃபேஷனோ, உங்களால் எது இயலுமோ, ரைட், நீங்கள் ஒரு சின்ன ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஆசை கொண்டிருக்கலாம். இல்லாட்டில் ஏதாவது ஒரு ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்யக்கூடிய மாதிரி ஆசையோடு இருக்கலாம். இல்லாட்டில் ஒரு குக்கிங், ஏதாவது ஒரு சமையல் சார்ந்த விடயங்களில் உங்களுக்கு ஆர்வம் இருக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு சின்ன சின்ன குட்டி விஷயங்கள், சரி, அது நல்லா டீ போட்டு தெரிஞ்சால் ஒரு டீ கடை தொடங்கலாம். ஓகே, அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை என்னென்னு சொன்னால் நாங்கள் செய்யணும்னு சொல்லி நினைக்கிற மட்டுமில்லை, அதை சிறுசாக ஆரம்பிச்சிடணும். தொடக்கம்தான் முக்கியம். ரைட், இன்றைக்கு இருக்கிற பெரிய பெரிய தொழிலதிபர்கள் முதலாளிகள் எல்லாம் சரியாக ஸ்ட்ரகிள் பண்ணித்தான் முன்னுக்கு சாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான சிறிய அளவாக தான் இருக்குது. ரைட், ஜீரோவில் கூட இருந்திருக்க மாட்டார்கள், மைனஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்கள். ஆகவே ஆரம்பம்தான் முக்கியம். ஆரம்பிக்காமல் இருப்பது அப்படியே காலம் போய்கொண்டே இருக்குமே ஒழிய உங்களுக்கான என்னென்னு சொல்கிறது வாய்ப்புகள் எல்லாம் அப்படியே பிற்போட்டு கொண்டே போய்கொண்டிருக்கு. நீங்கள் ஏதாவது தொடங்கினீங்கன்னு சொன்னால் நிறைய வாய்ப்புகள் கணக்க விடயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருக்கா ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். ரைட், ஒரு ஆளுக்கு பாடக்கூடிய மாதிரி உங்களுக்கு திறமை இருக்குமென்னு சொன்னால் அந்த துறையில் உங்களை எப்படி வளர்த்து கொள்ளலாம் என்பது ஒரு பக்கம் இருக்குது. அடுத்தது அதை நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனலாக மாற்ற போகிறீங்கன்னு சொன்னால் அதை வச்சு ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், மற்றவர்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுக்கு பாட்டு நல்ல திறமை இருக்குமென்னு சொன்னால் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆரம்பிக்கலாம். இல்லாட்டி நீங்களே ஓனாக ஏதாவது ஒரு பாடல்கள் எழுதி பாடி உங்களோட திறமையில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு சொன்னால் ஏதாவது தொடங்கணும். ரைட், ஸ்டார்ட் பண்ணுறதான் முக்கியம். ஆகவே தொடங்குங்க, ஆரம்பிங்க. உங்களுக்கு ஏதாவது நடனம் சார்ந்த விடயங்களில் ஆர்வம் இருக்குன்னு சொன்னால் நடனம் விடயங்களில் நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள், உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கிறவர்களை கூப்பிட்டு நடனம் சொல்லி கொடுத்து ஏதாவது தொடங்கலாம். அப்படி ஏதாவது ஒரு தொழில் முயற்சியை உங்களுக்கு ஆர்வமான துறைகளில் ஆரம்பிங்க. ரைட், ஏதாவது சின்ன சின்ன குட்டி இன்கம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரிந்த என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் இப்போ கணவருக்கு வேலை இல்லை. என்னோட படித்தவர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் சில பேர் டியூஷன் கொடுக்கணும். ரைட், அங்கே இருக்கிற தங்களுடைய ஊரில் இருக்கிற பிள்ளைகளை கூட்டி அவங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் இருக்குது தானே, அதை வச்சு மற்றவர்களை படிப்பிக்கிறது. அதனால் சின்ன சின்ன இன்கம் வருது. மற்றது நிறைய மாணவர்கள் என்னோட படித்த நிறைய நண்பர்கள் எல்லாம் விவசாய துறைகளில் இருக்கிறாங்க. பின்னாவே தங்களுடைய கிராமங்களில் வயல் மற்றது வேறு துறைகளில் மரக்கறி உற்பத்தி, கால்நடைகள் வளர்ப்புன்னு சொல்லி துறைகளில் இருக்கிறாங்க. ஒரு சிலர் துரதிருஷ்டவசம் ஒன்றும் செய்யலாத அவை சில இடங்கள் எல்லாருக்குமே வயல் நிலையங்களோ இல்லாட்டில் வேறு தோட்டக்காணிகளோ இருக்காது. அவங்களுடைய பேக்ரவுண்டும் கொஞ்சம் கஷ்டமான நிலைமையாக இருக்கும். அவர்கள் இப்போயும் ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டாந்துருக்கிறார்கள். இவ்விதமான சூழ்நிலை வாழ்கிற யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு என்னுடைய ஆலோசனை, ஏதாவது ஒன்று உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஆரம்பிங்க. தொழில் ஏதாவது ஒன்று செய்கிறதால ஒருத்தரும் குறைஞ்சி போக போகிறதில்லை. என்னென்ன ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், ஆன்லைனில் இல்லாட்டில் ஏதாவது ஒரு இன்டர்நெட் சார்ந்த விடயங்கள் ஆர்வம் இருக்கிறவர்கள் இந்த யூடியூப் மற்றது ஃபேஸ்புக் அப்படி ஏதாவது ஒன்று கண்டென்ட் கிரியேட்டர்ஸாக மாறலாம்.
அதில் இருந்து கூட இப்போ வருமானங்களை உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வாய்ப்புகள் வந்து இளைஞர்கள் கொட்டி கிடக்குது. ரைட், அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. மற்ற என்னென்னு சொன்னால், இப்போ வந்து இலங்கையை பொறுத்தளவில் டூரிசம், இலங்கை வந்து ஒரு பெஸ்ட்டான நாடாக வந்து டூரிசம் பட்டியலில் உலகத்தில் இருக்கிற என்னென்னு சொல்கிறது, ஒரு பாதுகாப்பாக இல்லாட்டில் ஒரு பீஸ்ஃபுல்லாக சென்று வரக்கூடிய ஒரு நாடுகளில் முதலிடம் இருக்குது இலங்கைக்கு. டூரிசம் வந்து உலக நாடுகளுக்குள்ளேயும் போட்டி போட்டு ஒரு பெஸ்ட்டான நாடாக இருக்கிறதுக்கு வந்து பெரிய ஒரு பாக்கியம். ஆகவே டூரிசம் சார்ந்த துறைகளில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்கலாம். சரி, தொழில் தொடங்குறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. அதை கண்டுபிடிச்சி உங்களுக்கு எது ஃபேஷனோ, உங்களுக்கு எது இயலுமோ அதை வந்து நீங்கள் ஆரம்பிங்க. அதான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல வந்தது. காலம் தாழ்த்தாதீங்க. காலம் வந்து போய்கொண்டே இருக்கும். ரைட், காலம் போன காலத்தை வந்து பிடிச்சி இழுக்கலாது. மற்றது இளம் தலைமுறையினர் ஓடி உழைக்கக்கூடிய காலத்தில் வயசில் தான் உழைக்கலாம். ரைட், ஓடி உழைச்சி சேமிக்கக்கூடிய காலத்தில் உழைக்கலாமே ஒழிய பிற காலங்கள் போன பிறகு கஷ்டம். ஆகவே வெயிட்டை கவனத்தில் கொண்டு செயற்படுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன். நிறைய விடயங்களை பற்றி கதைப்போம். என்னுடைய அனுபவங்களை பற்றி கதைப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்களுடைய அனுபவங்களையும் வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். ரைட், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.